ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டியான பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசையா அப்படின்னு கேட்குறாங்களா உங்கள் வீட்டில்? அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பச்சை பயிறு தோசை சுட்டு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படிங்கிறதுனால டயட் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துடலாம். இது ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். இதை ஓவர் நைட் அல்லது 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்க்கலாம். நான் டின்னருக்கு இதை மேக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங் இதை ஊற வச்சுருந்தேன். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சு அது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு விரல் சைஸ் இஞ்சி அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி தேவைப்படாது, தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்காது, அந்தளவுக்கு திக்காக இருக்கான்னு பாருங்கள். இல்லை அது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம தோசை வைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா தோசை வரும். ஸோ நீங்கள் தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா தோசை அந்தளவுக்கு வராது. அதே மாதிரி இந்த மாவு புளிக்க விடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இது புளிச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. அண்ட் இதோட வாசமும் அருமையாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் இல்லைன்னே எது வேணால் ஊற்றி சொல்லலாம். நான் இங்கே எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தோசை ஒரு சைடு வந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இது நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து தான் இதை செய்யணும். இல்லைன்னா அது உள்ளே வேகாமையே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதுலேருந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லும் அடிக்கும். அதே இது நல்லா வெந்து வந்ததுன்னா அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வருது. அந்த இஞ்சி அண்ட் அந்த கொத்தமல்லி இதோட வாசம்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தோசை நல்லா முறுமுறுன்னு வரணும்னா இந்த அளவுக்கு அது நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு விடுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் அது சாஃப்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதுக்கு மேலே இருக்கு இல்லையா அந்த ப்ரௌன் கலர், இது நல்லா செவந்து வரும்போது உங்களுக்கு கருகுன மாதிரி தெரியும். ஆனால் அது கறி இருக்காது. அதுதான் கரெக்டான கிறிஸ்பியான இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. இது ஒரு 2 தோசை 3 தோசை சாப்பிட்டாலே வயிறு செம்ம ஃபில் ஆகிடுதுங்க. ஸோ நம்ம அதிகமாக சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அண்ட் இதுக்கு சைடிஷும் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஒரு தேங்காய் சட்னி இருந்தாலே அமிர்தம் மாதிரி இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க அதிகமாக தோசை சாப்பிட்றாங்களா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை தானா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.